இந்தியாவுக்கு வின்னுனா என்னன்னே மறந்துடும் போலயே. உண்மையிலேயே இந்தியா இந்த மேட்சை எங்க தோத்தாங்கன்னு தெரியுமா? எல்லாரும் பெத்தலோட சூப்பர் இன்னிங்ஸ் தான் பத்தி பேசுவாங்க. ஆனா அது மட்டுமே ரீசன் கண்டிப்பா கிடையாது. இந்தியா கிரவுண்ட்ல பண்ண நிறைய சேஷ்டைகள், சில்மிஷங்கள், கிரைம்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தான் இந்த மேட்சை ஒரேடியா முடிச்சு விட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க விக்ரம். வின் பண்ண வேண்டிய மேட்ச் லூஸ் பண்ணா செம்ம காண்டாகுது பார்த்துக்கோங்க. செம்ம காண்டாகுது. அதுவும் அந்த ஒரு 2 ஓவர்ல மேட்ச இப்படின்னு மாத்திட்டாங்கப்பா. நம்ம 2 ஓவர் நல்லா டீடைல்டா சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோல நம்ம வந்து ஏன் இந்தியா எதுல இந்தியா தோத்தாங்கன்றத மட்டும் தான் பேச போறோம். ஆமா ஆமா, அதான் நான் வந்து ரவி பிஸ்னாய் கிட்ட வர்றேன். அது வந்து நான் ரொம்ப கடுப்புல இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹர்ஷ்தீப் ஓவரோட செகண்ட் ஓவர் வந்து ப்ரூக் வந்து பொழந்து கட்டிட்டாரு. 27 ரன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 1 ரன் 2 விக்கெட். ஓகேங்களா, மொமெண்டம் வாஸ் வித் இந்தியா. ஆனா வந்து அந்த 27 ரன் போன உடனே மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. என்ன கேட்டாங்கன்னா ஹர்ஷ்தீப்பை நான் ரொம்ப பிளேம் பண்ண மாட்டேன். இட் வாஸ் ப்ரூக்கோட ஸ்பெஷல் ஸ்டார்ட்ஸ்ங்கிற மாதிரி எனக்கு போயிடுச்சு. ஐ வில் கம் டு பிஸ்னாய். ஓகேங்களா, பிஸ்னாய வந்து உண்மையிலே நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொஸ்டின் கேட்கணும். என்ன தோணுனா இன்டர்நேஷனல் பவுலரா அவரு? சார் 4 ஓவர் போடுறீங்க, 3 நோ பால். ஆமா, இட்ஸ் அட்ராசியஸ் கிரைம் அப்படிங்கிற வேர்டு தான் நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். வந்து கம்மிங் டு தட் பர்டிகுலர் ஓவர் இல்லைங்களா, 29 ரன் கொடுத்தாரு. அதாவது இந்தியா வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த டிரைவிங் சீட். ஓகேங்களா, 4 ஓவருக்கு 49 ரன். நல்ல சான்ஸ் இருக்கு. பால் நோ பால், 3 ஹிட் 6. அடுத்த பால் நோ பால், 3 ஹிட் 6. இது என்ன நோ பால்னா ஃப்ரண்ட் ஃபுட் நோ பால் இல்ல, பேக் ஃபுட் நோ பால். அதுலயும் ஒரு புரட்சி. ஆமா சார். அப்ப என்ன ஆச்சு பாருங்க, 2 பால்ல 15 ரன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இதுக்கு மேல நம்ம எப்படி போடுறேன்னு தெரியல. பெத்தல் வந்து ஃபுல்லா அடின்னு அடிச்சு 29 ரன். எண்ட் ஆஃப் தட் ஓவர்ல வந்து 3 ஓவருக்கு 20 ரன் மேட்ச் போச்சு. ஆமாம், அதான் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். T20 இன்னிங்ஸில் ஒரு ஓவரில் மேட்ச் வந்து சேஞ்ச் ஆகிடும், ஒரு ஹிட்டில் வந்து மேட்ச் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் நீங்கள் 2 ஓவர் வந்து அந்த க்ரூஷுவல் பாயிண்ட்டை வந்து அவங்க 2 பேரும் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்தா தான் வந்து அந்த காதெல்லாம் சும்மா கொங்கின்னு வந்து அந்த மாதிரி வந்து. அதுதான் எனக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த 2 ஓவரை கூட தள்ளி வச்சுட்டு பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். வேற எங்கே இந்தியா இந்த மேட்ச்ல லூஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் பார்த்தேன்னா இந்தியாவோட பேட்டிங்க்கு வரேன். நான் பேட்டிங்ல வந்து 13 ஓவருக்கு 130. ஓகேங்களா, 3 விக்கெட். அப்ப நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? 220 எதிர்பார்ப்பீங்க. கரெக்டா? 14வது ஓவர்ல இருந்து 19வது ஓவர் வரைக்கும் எவனுக்குமே பேட்ல வந்து படவே மாட்டேங்குது. தூபே அந்த பக்கம் சுத்துறாரு, இஷான் கிஷான் இந்த பக்கம் சுத்துறாரு. அதுக்கு நீங்க வந்து ஆக்சுவலி யூ ஹேவ் டு கிவ் இட் டு சாம் கரன். இல்ல இன்னைக்கு வந்து எப்பவுமே அடி வாங்குற சாம் கரன் இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. அதான் அவர்கிட்ட வர்றேன் நான். அப்பனா பேசிக்கா அந்த ஸ்பேஸ் வந்து டிசைடட் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் ஃபார் த மேட்ச். ஏன்னா 6 ஓவருக்கு வந்து 43 என்னமோ தான் அடிச்சாங்க. நீங்க 14 to 19 தான் ஆக்சலரேட் பண்ண வேண்டியது. ஏன் சார் தலைவனை முன்னாடி இறக்கி விடல? சிவம் டுபேக்கு முன்னாடி திலக் வர்மாவை. ஹி இஸ் த இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ஓ அப்படியா? அதனாலதான் இப்ப அதான் இருங்க, நான் இப்ப எங்க போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து சாம் கரன்ட்ட போறீங்க. சாம் கரனோ வில் ஜாக்ஸ்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான பவுலர்ஸ்லாம் கிடையாது. 2 பால் கரெக்டா போடுவாங்க, 3வது பால் கண்டிப்பா நீங்க 4-6 அடிக்கணும். கரெக்டா? ஸோ நீங்க அவ்வளவு மொமெண்டம் வச்சு நல்ல, இன்ஃபேக்ட் இஷான் கிஷான் செட் ஆகி தான் இருந்தாரு. அவரும் வச்சு நீங்க வந்து உங்களால வந்து அந்த இடத்துல ஆக்சலரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து மேட்சை லூஸ் பண்ண தான் செய்யணும். நீங்கள் பேட்டிங்குன்னு சொன்ன உடனே நான் வந்து யூஸ் பண்ண இது என்னென்னா, இன்றைக்கி வந்து அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் வந்து அந்த ஒரு சைடு சின்ன சைடு, அதாவது ஒரு சைடு ஆஃப் த கிரவுண்ட் வந்து சின்னது, அப்புறம் வந்து ப்ரீஸ் வர பயங்கரமாக மூவ் ஆகுதுன்றதுனால அதை டார்கெட் பண்ணணும்னு நினச்சே நிறைய பாலை வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால நீங்க ரன்ஸ் கம்மி இருக்கீங்க. ஆமா, அதாவது அந்த சைடை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஐ திங்க் இன்னைக்கு நீங்க நம்பர் ஆஃப் பால்ஸ் மிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் தான் அதிகமா இருக்கும். இல்ல அததான் வந்து நான் வந்து சாம் கரனும் வில் ஜாக்ஸும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க நான் சொல்ல வரேன். பவுலிங்ல வந்து நான் என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா எங்க இந்தியா லூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து 2 பவுலர் சூப்பரா போட்டாங்க, சாம் கரன் அண்ட் வில் ஜாக்ஸ். ஐடியலி விட்டுருக்க கூடாது, அது எனக்கு செம்ம காண்டா இருக்கு. ஆனா நமக்கு யாரு, அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் செம்ம ஸ்பெல்லு போட்டாரு. வேற எங்கேயுமே சப்போர்ட் இல்லை, எல்லாரும் ரன்ஸ் போய்கிட்டே இருக்கு.
சாம் கரனும் வில் ஜாக்ஸும் கரெக்டாக அந்த ஒரு பக்கமே போட்டு ஸ்லோயர் பால் வேரியேஷனில் வந்து செம்மையாக பர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 ஓப்பனர் எடுத்திருக்கீங்க. அவனுங்க 2 பேர் வேறு நின்று இருந்தானுங்கன்னா அவ்வளோதான். ஃபில் சால்ட்டும் பட்லரும் ஒரு சைடு வந்து சின்னதாக இருக்கிறதுக்கு. அப்படி எடுத்துமே இந்த மேட்ச் தோற்றது தான் எனக்கு வந்து ரொம்ப அதான் சொன்ன மாதிரி காண்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் நம்ம எவ்வளோ ரீசன்ஸ் ஆனால் பாசிபிள் ரீசன்ஸ் பேசலாம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேட்சை தோற்றதுக்கு அந்த 2 ஓவர் தான் காரணம். கரெக்டாக தீர்ப்பு எழுதிடலாம்ல. அதான் தீர்ப்பு. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 ஓவர் தான் இந்தியா லூஸ் பண்ணாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி வின் பண்ணுற பழக்கமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் அடுத்த மேட்ச்சில் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த மேட்ச் ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். ஆமாம், இந்த மேட்சை ஏன் தோத்தாங்கன்ற கேஸை நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணதில் இந்த 2 பேர் தான் குற்றவாளி அப்படின்றது தெரியுது. ரவி பிஸ்னாய்க்கு மரண தண்டனை, அடுத்து ஹர்ஷதீப் சிங்குக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து நாங்கள் தீர்ப்பு வழங்கி அடுத்த 3வது மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து இந்த வீடியோவிலேருந்து கிளம்புறோம். இந்த மேட்ச்சு எங்கள் இந்தியா தோத்தாங்கன்னு நீங்கள் உங்கள் தீர்ப்பை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until then, signing off, Vikram. Master, thank you.